ஆசீர்வாதம் சார். உங்களுக்கு மட்டும்தானே சார் ஹிந்தி தெரியும்? ஒருவேளை இந்த விவாதத்தை இந்தியில நடத்த வேண்டிய ஒரு சூழல்னு வந்துருச்சா ரொம்ப சிரமமா இருக்கும் எங்களுக்கு கேள்வி கேட்கறது. ஹிந்தி தெரியும் சொல்லிட்டாங்க, சொல்லும் போதே சொல்லிட்டாங்க. வணக்கம். தோழரும் வந்து சொல்லியிருக்காரு அவருக்கும் ஹிந்தி தெரியும்னு. சோ இப்ப நம்ம 2 பேரும் பேசிக்குவீங்க. ஆமா, ரெண்டு பேரும் ஹிந்தியில பேசிக்கலாம். கொஞ்சம் இல்ல, நம்ம திமுக நண்பருக்கும் தெரியும். வந்து வடிவேல் நகிபட்டா தெரியும். எனிவே, அதாவது தோழர் அவர்கள் வந்து பேசும்போது ரொம்ப வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமா பேசிட்டு இருந்தார். ஹிந்தி திணிப்பு, நீங்க கூட வந்து அதுல அந்த திணிப்புன்ற வார்த்தையை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க. நான் வந்து கவனமாதான் இந்தி மொழியை எப்படி பார்க்கிறார்கள்னு கேட்டேன். திரு தியாகு அவர் கவனமாக இந்தி திணிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இல்ல, நீங்க அதை வந்து ரீஇட்டரேட் பண்ணீங்க, அதாவது அவர் சொன்னதை. அதுதான் நான் சொல்றேன். ஆனா இங்க வந்து தோழர் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஹிந்தி திணிப்பு அப்படின்றது வந்து நாங்க செய்யவே இல்லை. இதுதான் வந்து கடந்த 1 மாதமாக திமுகவினர் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, எங்களை பொறுத்தவரை சமக்கல்வி எங்கள் உரிமை. அதன் காரணமாக தான் இன்னையிலிருந்து நேற்று எங்களுடைய மாநில தலைவர் வந்து அதுக்குரிய அந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சார். இன்னைக்கு வந்து மாநிலம் முழுக்க எங்களுடைய நிர்வாகிகள் வந்து எல்லா இடத்திலையும் வந்து அந்த கையெழுத்து இயக்கத்தை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். சென்னையில வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லாத சமயத்துல கூட எங்களுடைய அவங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து அவங்க கைது பண்ணாங்க. அதை வந்து நாங்கள் எல்லாருமே வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து நாங்க எதை நோக்கி நாங்க கொண்டு போக விரும்புறோம் தமிழ்நாட்டை அப்படின்னா, இந்த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அப்படின்னு, அதாவது வந்து வசதியானவர்கள் வசதியற்றவர்கள். இது வந்து இந்த மொழி கொள்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 3 மொழி கொள்கை, 2 மொழி கொள்கை, அவங்க பேசுறது 2 மொழி கொள்கை, தமிழ் இருந்தா போதும் ஆங்கிலம் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து தமிழ்நாட்டில் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், மற்ற ஐபி பள்ளிகளில் வந்து ஹிந்தி மற்ற மொழிகள் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை வந்து யார் அஃபோர்டபிலிட்டி இருக்கும்போது அவங்க போய் அதை படிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல தேசிய கல்விக் கொள்கை வந்து தாய்மொழி கல்வியை தான் வந்து திரும்பி திரும்பி பேசுதே ஒழிய அந்த தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தின்ற ஒரு வார்த்தை கூட இடம்பெறாத சமயத்துல இவங்க வந்து நாங்கள் மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. எங்களை பொறுத்தவரை எப்படி வந்து மற்ற பள்ளிகளில், அதாவது வந்து தனியார் பள்ளிகளில் வந்து ஹிந்தியோ மற்ற மொழிகளோ, மலையாளம், கன்னடம், தெலுங்கு அது மாதிரியான மொழிகள் சொல்லிக் கொள்ளப்படுகிற பொழுது அதே மாதிரியான ஒரு வசதியை அரசு பள்ளிகளிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது நம்ம நிறைய விவாதங்கள்ல இது குறித்து பேசுறோம். இப்போ அடுத்த இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறார் முதல்வர். அதுதான் வர சோவியத் யூனியன் 15 நாடுகளாக சிதறி போன மாதிரி மொழி ஆதிக்கத்தினால சிதறுவதற்கு அபாயம் இருக்குன்னு எச்சரிக்கிற துணிக்கு நகர்ந்திருக்கிறார் அவர். அதான் கார்த்திகேயன், அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்தேன். அதாவது ஒரு முதலமைச்சர் அரசியலமைப்பு சாசனத்தின் கீழ் வந்து பதவி பிரமாணம் செய்த ஒரு முதலமைச்சர் ரஷ்யால, தோழர் சொன்ன மாதிரி ரஷ்யால வந்து மொழி போர் அப்படின்னு நடந்துச்சா அப்படின்னு ஒருவேளை அது ஒரு காரணமாக இருக்கலாம். நாங்கள் பார்த்தது வரை, ஏன்னா வந்து 1989 91 நான் வந்து திருச்சியில காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பெரஸ்ட்ராய்கா, கிளாஸ்நாட் அப்படின்ற அந்த ஒரு கோஷங்களை நாங்க வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ருஷ்யாவுடைய ஒரு மாடலை அவர் கோட் பண்ணது கூட ஒரு தவறான ஒரு கோட்டா தான் நாங்க பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த ருஷ்யாவுடைய அந்த பிரிவு, அதாவது வந்து 15 மாநிலங்கள் வந்து 15 நாடுகளாக டிஸ்இன்டகிரேட் பண்ணது கூட மொழி அடிப்படையில் அப்படின்னு பிரதானம் கிடையாது. அங்கு நடந்த ஒரு கட்சி ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி. அதே மாதிரி அங்கு வந்து யாருமே வாய் பேச முடியாத அளவுக்கு வாய்ப்பூட்டு போட்டது. அங்கு நடந்த சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அதாவது சமுதாய ஏற்றத்தாழ்வு, மொழி ஆதிக்கமும் ஒரு காரணம்னு முதல்வர் குறிப்பிடுகிறார். உக்ரைனிய மொழிக்கு என்ன நடந்துச்சு? உக்ரைனிய மொழிக்கு என்ன நடந்தது? உக்ரைனுடைய மொழி இலக்கியங்கள் தடை செய்யப்பட்டது. பொதுவெளியில உக்ரைனிய மொழியை பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அவங்க அதுக்கு கடுமையா எதிர்த்தாங்க. பின்லாந்து என்ன பண்ணுச்சு? பின்லாந்து ஸ்வீடிஷோட ஆதிக்கத்தையும் ரஷ்யாவுடைய மொழி ஆதிக்கத்தையும் எதிர்த்து அவங்க நாட்டு மொழியை வந்து பேசுறதுக்கு அவங்க வந்து கடும் போராட்டங்களை மேற்கொண்டார்கள். தென்னாப்பிரிக்காவில் என்ன நடந்தது? ஆப்பிரிக்கங்கிற லாங்குவேஜை பேசுறதுக்கான வாய்ப்புகளே இங்கே கொடுக்கப்படலை. ஆங்கிலத்துக்கான முக்கியத்துவம் வருந்ததுனால அங்கேயும் கிளர்ச்சி எழுந்தது.
இது எல்லாமும் வரலாற்றில் இருக்கக்கூடிய பதிவுகள் தானே, மொழி ஆதிக்கம் அடிப்படையில சொல்றேன். அதே கார்த்திகேயன், அதாவது மொழி ஆதித்த நீங்க தொடர்ந்து பட்டியல் போட்டீங்க. அந்த பட்டியல் வரலாற்று ரீதியாக சரியான பட்டியலா அல்லது அதோடு கூடு, அதாவது மொழி மட்டுமல்லாமல் பிற சமூக பொருளாதார காரணங்களும் இருக்கின்றன தான் நான் ரஷ்யாவுடைய உதாரணத்தை எடுத்து சொன்னேன். அதே முதலமைச்சர் வங்காளத்தை பத்தி பேசியிருக்கார், பங்களாதேஷ் பத்தி சொன்னார். அங்க அது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு. அங்க ஒரு மொழி, அதிலும் குறிப்பாக வங்காள மொழியை அந்த பிரச்சனை யாரு, அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் உதாரணம் சரியானதா எடுத்துக்கலாம். ஆனா மற்ற வரலாற்று பதிவுகள்னு வந்தா நீங்க அதை கிராஸ் செக் பண்ணணும், உங்களுக்கு அவசியம் வந்துரும். எஸ், கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வரலாறை மாற்றி எழுத முடியாது. ஒரு வரலாறு எழுதப்பட்ட வரலாறு, அந்த வரலாறை பத்தி நம்ம இன்டர்பிரட் பண்றதுக்கு முழு உரிமை இருக்குது. புள்ளி விவரங்கள் கொடுக்கிறோம், சொல்றோம். அதே சமயம் நான் அதை நான் மறுக்கலையே கார்த்திகேயன், நான் அதை மறுக்கல. இப்ப தோழர் சொன்னாரு, முக்கியமா சொன்னாரு பிரெஞ்சு பத்தி சொன்னார். பிரெஞ்சு, இப்ப என்னுடைய குழந்தைய எடுத்துக்கோங்க. என்னுடைய மகள் 6 மொழிகள் படித்த ஒரு பெண், 18 வயதுக்குள்ளார. அவருக்கு தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், அப்புறம் கன்னட லாங்குவேஜ், ஹிந்தி, எல்லா மொழிகளையும் அவங்க படிச்சு இப்ப இதன் காரணமாக ஒரு வேலை வாய்ப்பு அல்லது மேற்கொண்டு லண்டன்ல போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக நம்மளுடைய இந்த காம்படிட்டிவான லண்டன்ல ஆங்கிலம் இல்ல, உங்களுக்கு தாய்மொழி அங்க டெல்லியில இருக்கிறதுனால இந்தியா அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, என்னுடைய தாய்மொழி தமிழ், என்னுடைய மனைவியோட தாய்மொழி தெலுங்கு. என்னுடைய மகளுக்கு 2 தாய்மொழி. இல்ல எதுக்கு நான் கேக்குறேன்னா, தமிழ் உங்களுக்கு, உங்க மனைவிக்கு தெலுங்கு, 2ல ஏதாவது 1 இல்ல 2 மொழி கூட வச்சுக்கிட்டோம். இல்லைனா லண்டன்ல போய் உங்க மகள் படிப்பதற்கு இத்தனை 6 மொழிகள் தேவை அப்படின்னு சொல்றீங்களே, ஆங்கிலம் மட்டும் அவங்களுக்கு கூடுதலாக தெரிந்திருந்தால், தமிழ் கடந்து ஆங்கிலம் இல்ல தெலுங்கு கடந்து ஆங்கிலம் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தா மட்டும் அவங்க லண்டன் போய் படிச்சிருக்க முடியாதா? அப்படி இல்ல. அதாவது கார்த்திகேயன், அதுதான் நான் சொல்ல வந்தேன். காம்படிட்டிவான ஒரு உலகம் இன்னைக்கு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், அதுதான் டார்வின் தியரி இன்னைக்கும் அது நடைமுறையில் உள்ளது. இன்னைக்கு இந்த பொருளாதார ஒரு பெரிய புரட்சிகள் நடக்கிறது. ஒவ்வொரு இதுலயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. நீங்க அதிகமான ஒரு மொழிகளை படிக்கும் போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க இருக்கிறது. ஆக 2 மொழி கொள்கை அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு, குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை, அதை நான் ஹிந்தின்னு சொல்லவே இல்லை, அந்த வாய்ப்பை ஏன் தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது? இப்போ நீங்க சொல்றதுலயே இந்த விவாதமே முற்று பெற்றது. அதுவே முடிஞ்சிருச்சு. நீங்க தமிழ் பேசுவீங்க, உங்க குழந்தைகள் தமிழ் கற்றுக்கொள்வார்கள். உங்க மனைவி தெலுங்கு பேசுவாங்க, உங்கள் குழந்தைகள் தெலுங்கும் கற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை டெல்லிங்கிறதுனால அவங்களுக்கு இந்தி பயிற்று மொழியாக இருந்தால் இந்தியும் கற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் இயல்பாக நடந்துரும். அதுல எந்த வலியுறுத்தலும் கட்டாயமும் தேவையில்லை. அதை கடந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, அண்ணா சொன்னார் இல்லையா, ஆங்கிலம்ங்கிற சாளரத்தின் வழியே எல்லா ஒற்றை உலகத்தை முழுவதுமாக காண முடியும்னு, அது மாதிரி ஆங்கிலம் மட்டும் படிச்சிருந்தாவே உங்க குழந்தை லண்டன் போன மாதிரி எல்லா குழந்தைகளும் வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட முடியுமான்னு கேட்கிறேன். அப்படி அதானே சாத்தியம்? அப்படி, அதாவது ஒரு கூடுதலான ஒரு மொழியை, அதுவும் குறிப்பாக அந்த பள்ளி பருவத்துல படிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போறது? அதனாலதான் மல்டி லிங்குவிசம்ன்றதுதான் தேசிய கல்விக் கொள்கையில சொல்ற 4.11 அப்படின்ற பேராகிராஃபே சொல்லுது. அதிகமான மொழிகளை கல்வி படிக்கும்போது, அதாவது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரை அதிகமான மொழிகளை படிக்கக்கூடிய அந்த ஆற்றல் குழந்தைகளுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக எந்த அளவுக்கு அதிகமான மொழிகளை படிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஆக அங்கதான் அவர் கரெக்ட் பண்ணிட்டே இருந்தாரு திரு தியாகு. இப்ப நான் கேட்கும் போதெல்லாம் இந்தின்னு கேட்கும் போதெல்லாம் அவர் இந்தி திணிப்புக்கு எதிராகன்னு, இயல்பாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுவதற்கான சூழல்களை எதிர்க்கல தமிழ்நாடு அரசு. இந்தி ஆதிக்கம்னு வருகிற போது எதிர்க்கிறோன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களே, அந்த இந்தி திணிப்புன்னு கோட்டோடா சொல்றாங்க இல்லையா? இல்ல, இதே நம்ம தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவை பத்தி சொன்னேன். நம்ம நண்பர் ராஜீவ் காந்தி உடனடியாக குறிப்பிட்டு அது 30 லட்சம் இல்ல அப்படின்னு. தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா சென்னையில இருந்தாலும் சரி, அதனுடைய அதிகமான குழந்தைகள் படிக்கிறது தமிழ்நாட்டுல இருந்து. ஏன்னா கேரளால அவங்களுக்கு ஹிந்தி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கர்நாடகால இருக்கிறது, இல்ல தமிழ்நாட்டை தமிழ்நாடு மட்டும் 3 லட்சம் அங்க இருந்தா படிக்கிறாங்க. நான் ஹிந்தி மற்ற பள்ளிகள்ல படிக்கிறேன், இதெல்லாம் சேர்த்து. சரி, நம்ம ஓகே நம்ம கேட்போம்.